பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் எவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட இந்த ப்ரவுட் அகங்காரன் அல்லது அகங்காரிகளை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அகங்காரி என்றால் தன்னுடைய பெருமையிலே திமிராகவும் ஆணவமாகவும் செருக்காகவும் நடந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் அகங்காரன் அல்லது அகங்காரி என்று கூறுகிறோம். வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போமா? அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையாக இருப்பது நலம் என்று நீதிமொழிகள் 16:19 கூறப்பட்டுள்ளது. அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையாக இருப்பது நலம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நாம் அகங்காரிகளோட சேராமல் அகங்காரர்களோட சேராமல் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாக இருந்து சிறுமைகளை அனுபவிப்பது நமக்கு நல்லது என்று நாம் காண்கிறோம். அப்படி சிறுமையாக இருப்போமானால் நம் கர்த்தருடைய முகத்தை காணலாம், கர்த்தருடைய வேத வார்த்தைகளை காணலாம், கர்த்தருடைய கிரியைகளை நாம் காணலாம். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான் என்று நீதிமொழிகள் 21:24 கூறப்பட்டுள்ளது. அகங்காரமும் இடும்பும், அகங்காரம் பெருமையாகவும் இருந்து கொண்டு நம்மிடத்தில் நம்மை துன்பப்படுத்துகிறதற்கு ஏதுவான பெருமையும் அதிகேடுமான காரியங்களை இடும்புமான காரியங்களை செய்கிறவர்களுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவர்கள் வழியில் நடக்கக்கூடாது என்று சங்கீதம் 1 கூறப்பட்டுள்ளது அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆபகுக் 2:4 கூறப்பட்டுள்ளது. அகங்காரியனுடைய ஆத்மா கர்த்தருக்கு பிரியமாயிராது. அவர்கள் நம் மத்தியில் இருக்கலாம், நம்மை சுற்றியுள்ள இடங்களில் இருக்கலாம், நம்மை சூழ்ந்து இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் கூட இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, அவனுடைய ஆத்மா செம்மையானதல்ல, கர்த்தருக்கு பிரியமாயிராது என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, அகங்காரிகள் கர்த்தருடைய நாளிலே யாவரும் துரும்பாய் இருப்பார்கள் என்று மல்கியா 4:1 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய நாளிலே துரும்பாய் இருந்தால் ஒன்றுக்குமே பயன்படாமற் போய்விடுவோம் பிரியமானவர்களே. 2ஆம் மரணத்துக்கு பங்குள்ளவர்களாகி மாறிவிடுவோம் பிரியமானவர்களே. எனவே நாம் அகங்காரியை இராதபடி ஆண்டவரை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து சிறுமையானவர்களை மனத்தாழ்மையாக இருந்து பணிவும் அன்புமாய் இருந்து இடும்பு செய்யாமல் நன்மையை செய்து கொண்டு வாழ்வோமா? நம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் கூட சுவாமி அகங்காரமாய் இராதபடி, நாங்கள் அகங்காரியாய் இராதபடி எங்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வேத வசனங்களை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீரே என்னோடும் எங்களோடும் கூட பேசினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனத்தை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் என் பிதாவே, ஆமேன்.